அனைவருக்கும் வணக்கம் and a very happy Monday. Tech news start பண்றதுக்கு முன்னாடி நேத்து நம்ம சேனல்ல Samsung Galaxy M31s இந்த ஸ்மார்ட் போன் உடைய full review அப்லோட் பண்ணிருந்தேன். சோ ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ Samsung Galaxy M31s இந்த ஸ்மார்ட் போன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலோ இல்லனா இத நீங்க பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா இந்த ரிவ்யூ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 309ல இன்னைக்கும் Paytm Contest இருக்கு. டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். பாப்புலர் ஆன்லைன் மொபைல் கேம் PUBG இந்தியாவில் பேன் ஆயிடுச்சு. இதை சப்ஸ்டியூட் பண்ணுற வகையில் ஒரு மல்டிப்ளேயர் கேம் FAU-G இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2க்குள்ளே இந்தியாவில் லான்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேம் 100% இந்தியன் மொபைல் கேம். இதை என்கோர் அப்படின்னு ஒரு பெங்களூரு பேஸ்ட் கம்பெனி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸாக்டாக இந்தியன் ஆர்மி எப்படி ஃபைட் பண்ணுறாங்க, அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்சிடென்ட்ஸ் எல்லாமே தான் ஒரு கேம் பேட்டர்னில் இவங்க ரிவீல் பண்ணியிருக்கதா தெரியுது. அது மட்டும் இல்லை, இதில் வரக்கூடிய ரெவென்யூ, அதாவது 20% ஆஃப் த ரெவென்யூ இந்தியன் ஆர்மிக்கு இவங்க கான்ட்ரிபியூட் பண்ண போகிறதா தெரியுது. எஸ்பெஷலி சோல்ஜர்ஸ்க்கு இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. ஸோ FAU-G மாதிரி மிலிட்ரி ரிலேட்டடான கேம் விளையாடும் போது யங்ஸ்டர்ஸ்க்கு மிலிட்ரியில் எவ்வளோ தூரம் எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னு ரிலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த கேமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பார்க்கலாம் FAU-G PUBG-யை சப்ஸ்டியூட் பண்ணுதா இந்தியாவில்னு. 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நமக்கு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் 5G நெட்வொர்க் இருந்தது. இப்போ அப்பர் மிட் ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் மிட் ரேஞ்ச், அதுக்கப்புறம் பட்ஜெட் கேட்டகரியிலே 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மீடியாடெக் ரொம்பவே சீப்பான டைமென்சிட்டி சிப்செட்ஸ் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இந்த டைமென்சிட்டி சிப்செட்ஸ்னால நமக்கு 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் ரொம்பவே குறையும். இப்போ Qualcomm அவங்க தரப்புலேருந்து ரொம்பவே அஃபோர்டபுளான 5G சிப்செட்ஸ் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஏற்கனவே Qualcomm Snapdragon 690 இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது இவங்க மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 4 சீரீஸ்லேயும் சிப்செட் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸ்னாப்ட்ராகனுடைய இந்த 4 சீரிஸ் 5G சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் கேட்டகரியில் ரொம்பவே கம்மி விலையில், இன்னும் சொல்லப்போனால் 10,000 கீழே உங்களுக்கு 5G ஸ்மார்ட் ஃபோன் Qualcomm சிப்செட்லேயே லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. கூகுள் ரொம்ப நாளாக கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இது அவங்களுடைய கூகுள் ஃபோன் ஆப்பில் இன்டெகிரேட் பண்ணி பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்த அப்டேட் ஜனவரியில் ரோல் அவுட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோக்கியாவுடைய சில ஸ்மார்ட் ஃபோன், இன்னும் சொல்லப்போனால் ஆண்ட்ராய்டு ஒன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இந்த கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதே கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லா பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. கூகுள் மொபைல் சர்வீஸ் இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இது Xiaomi டிவைசஸில் இந்த கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி ரோல் அவுட் ஆன மாதிரி தெரியுது. Xiaomiயோடைய Redmi Note 9s அதுக்கப்புறம் Mi 90 Pro இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குன்னு நிறைய யூசர்ஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரெட்மியோடைய Note 8 Pro யூசர்ஸும் சிலர் இந்த கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ் எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூகுளுடைய கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர், அதாவது கூகுள் ஃபோன் ஆப் இருக்கக்கூடிய கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ் ஷாமியுடைய டிவைசஸ்க்கு இப்போ ரோல் அவுட் ஆகிட்டு வருதுன்னு தெரியுது. கூடிய விரைவில் எல்லா பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் இவங்க ரோல் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது. ஆப்பிள் அவங்களுடைய அடுத்த ஃபிளாக்ஷிப் சீரிஸ் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இது கூடவே அவங்களுடைய iOS 14 அனௌன்ஸ் பண்ண போகிறதா ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த iOS 14 அனௌன்ஸ் பண்ணோன்னா ஆப்பிள் யூசர்ஸ் உடைய ப்ரைவசி ரொம்பவே என்ஹான்ஸ் ஆகிடும். ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆட்ஸ் எல்லாம் யூசர்ஸ் உடைய பெர்மிஷன் இல்லாமல் பிளேஸ் பண்ண முடியாது. இதெல்லாமே ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இந்த iOS 14 உடைய ப்ரைவசி சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஈவெண்ட்டில் இல்லாமல் 2021, அதாவது 2021 அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், இல்லை ஆட் பிஸ்னஸாக இருக்கட்டும், இந்த ப்ரைவசி சேஞ்ச்னால ரொம்பவே பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால ஆப்பிள் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கொடுத்து 2021 தான் இந்த ப்ரைவசி சேஞ்ச் அவங்களுடைய யூசர்ஸ்க்கு பண்ண போகிறதா தெரியுது. ஸோ iPhone 12 சீரிஸ் லான்ச்சில் iOS 14 அனௌன்ஸ் பண்ணாலும் ப்ரைவசி சேஞ்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு 2021 தான் ஆப்பிள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அவங்களுடைய யூசர்ஸ்க்கு. சாம்சங் அவங்களுடைய S20 lite, அதாவது ஏற்கனவே லான்ச் ஆன S10 உடைய லைட்டுக்கு சக்சஸர் வெர்ஷனாக S20 ஃபேன் எடிஷன் இந்த பேரில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4G அதுக்கப்புறம் 5G 2 வெர்ஷன்லேயே இவங்க கொடுக்க போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் அவுட்லுக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஏற்கனவே ரிவீல் ஆயிருந்தது. நம்ம பார்த்த மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா, பிரைமரி சென்சார் 12 மெகா பிக்சல், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சென்டர் பஞ்ச் ஹோலில் 32 மெகா பிக்சலில் கொடுக்கலாம். 4500 mAh பேட்டரி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய 4G வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos 990 இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அதே 5G வேரியன்ட் உங்களுக்கு Snapdragon 865 கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் முதல்ல Snapdragon 865 தான் இந்தியாவில்
இந்தியாலையும் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆனது. ஆனால் இப்போ ரிவீல் ஆயிருக்க ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது Exynos 990 தான் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன் உங்களுக்கு Exynos சிப்செட்டில். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாம்சங் அவங்களுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் சாம்சங் கேலக்ஸி S21க்கான வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 பிகினிங்கில் இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் உடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு S பென், அதாவது ஸ்டைலஸ் பென்னோட இவங்க கொடுக்க போகிறாங்க. பொதுவாக சாம்சங் உடைய நோட் சீரிஸில் தான் உங்களுக்கு ஸ்டைலஸ் பென்னோட லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் சாம்சங் அவங்களுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் S21, 21 Plus எல்லாமே உங்களுக்கு ஸ்டைலஸ் பென்னோட லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதோட ஒரு அஃபிஷியல் ரெண்டர் இமேஜ் ரிவீல் இருக்கு. இந்த இமேஜில் இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சாம்சங் கேலக்ஸி S20 சீரிஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. பேக் பேனல், கேமரா எல்லாமே. பட் கூடவே ஒரு ஸ்டைலஸ் பென்னோட இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷனும் ரிவீலாக இருக்குது. இதில் சாம்சங் கேலக்ஸி S21 Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4660 mAh, அதே S21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3880 mAh இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் பற்றி எதுவுமே ரிவீல் ஆகல. ஸோ பார்க்கலாம் இன்னும் என்னென்ன எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோட சாம்சங் அவங்களுடைய S21 சீரிஸ் லான்ச் பண்ணுறாங்கன்னு. ஸோ Poco X3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலாக லான்ச் ஆக போது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட அன்பாக்சிங், இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன், இதோட ரெண்டர் இமேஜஸ், இதோட சிப்செட் எல்லாமே பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லை, இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா Poco X2 மாதிரி இதுவும் அண்டர் 20K தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி இப்போ இன்னும் சில தகவல் நமக்கு தெரிய வந்திருக்கு. Poco X3 அப்படிங்கிறது ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இல்லாமல் ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. Poco X3ல உங்களுக்கு 3 ஸ்மார்ட் ஃபோன் இந்த சீரீஸில் கொடுக்கலாம். அதாவது Poco X3 Lite, Poco X3, Poco X3 Pro. ஸோ நம்ம பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோலாம் Poco X3 பார்த்தோம் Snapdragon 732Gல. அதே Poco X3 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெண்டர் இமேஜ் ரிவீலாக இருக்குது. இது டுவல் கேமராவோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. பட் இதோட சிப்செட் பற்றி தெரிய வரல. ஏற்கனவே Poco X3 Proன்னு ஏற்கனவே ஒரு டைப்போ நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இதுவும் குவாட் ரியர் கேமராவோட தான் கொடுப்பாங்க. பட் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 765Gல லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வருது. ஸோ Poco X3 ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இல்லாமல் சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோனாக 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இது மூணுமே உங்களுக்கு வேறு வேறு கேட்டகரி, அதாவது ஒன்று உங்களுக்கு அப்பர் மிட் ரேஞ்ச், ஒன்று மிட் ரேஞ்ச், ஒன்று பட்ஜெட் கேட்டகரியில் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் இவங்க கொடுக்குறாங்கன்னு. சாம்சங் உடைய பாப்புலரான M சீரிஸில் சாம்சங் கேலக்ஸி M51 இந்த ஸ்மார்ட் ஃபோன் செப்டம்பர் 10 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகிறது. அஃபிஷியல் டீசர் பேஜ் அமேசானில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இதை பற்றின எல்லா விஷயங்களும் ஒரு டெடிகேட்டட் வீடியோவாக நம்ம சேனலில் இருக்குது. நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் சாம்சங் M51 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் ஸ்டோரேஜ் வேரியன்ட் 6GB ரேம்லேருந்து இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்றது. 6GB ரேம், அதுக்கப்புறம் ஹையர் வேரியன்ட் 8GB ரேமில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்றது. ஸோ 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டாக இருக்கலாம். இது அண்டர் 25Kல இவங்க கொடுத்தா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் செப்டம்பர் 10 அன்னைக்கு என்ன ப்ரைஸிங்கில் இவங்க கொடுக்குறாங்கன்னு. அண்டர் ஸ்க்ரீன் கேமரா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே GT இதில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஷாமியும் அண்டர் ஸ்க்ரீன் கேமரா டெக்னாலஜியில் இமேஜஸ் எல்லாம் ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஷாமி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ரியல்மி சும்மா இருப்பாங்களா? எஸ், ரியல்மியும் அண்டர் ஸ்க்ரீன் கேமரா டெக்னாலஜியில் ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. எஸ், ஷாமி மற்ற பிராண்ட்ஸை விட இவங்க அஃபோர்டபுளாக கொடுக்கலாம். ஏன்னா இதை பற்றின சில தகவல் தெரிய வந்திருக்கு. இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். இது IPS LCD பேனல், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரில் அண்டர் ஸ்க்ரீன் கேமரா ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இவங்க லான்ச் பண்ண போகிறது எல்லா பிராண்ட்ஸை விட அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு ரூமர்ஸ் வந்திருக்கு. பார்க்கலாம் என்ன எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோட ரியல்மி கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு யார் ஃபர்ஸ்ட் அண்டர் ஸ்க்ரீன் கேமரா டெக்னாலஜியோட ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். Redmi Note 10 சீரிஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரெண்டர் இமேஜஸ், இதோட சிப்செட், நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர் 3C சர்டிஃபிகேஷன் லிஸ்ட்டாக இருக்குது. இங்கே லிஸ்டிங் ஆனதில் இதோட பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆயிருக்கு. எஸ், Redmi உடைய Note 10 6000 mAh பேட்டரியோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ரெட்மியும் சாம்சங் மாதிரி இனிமேல் பிக் பேட்டரியில் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ பார்க்கலாம் இன்னும் என்னென்ன எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோட ரெட்மியுடைய Note 10 சீரிஸ் லான்ச் பண்ணுறாங்கன்னு. Vivo Z1 Pro யூசர்ஸ்க்குலாம் அடுத்த அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க விவோ தரப்பில். இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ப்ராசஸிங்கை என்ஹான்ஸ் பண்ணுறது. பொதுவாக ப்ராசஸிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளடைவில் குறையும். ஸோ இந்த அப்டேட் மூலயமா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். Vivo Z1
Z1 Pro சொல்லவே வேண்டாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த அப்டேட் மூலிமா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தெரியுது. இதோட ஃபைல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144 MB. ஸோ நீங்கள் Vivo Z1 Pro யூசர்ஸாக இருந்தால் இந்த அப்டேட்டை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். கூகுள் Xiaomi டிவைசஸ்க்குலாம் என்ன ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், கூகுள் Xiaomi டிவைசஸ்க்குலாம் என்ன ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதில நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் Oppo A53. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சூர்யா சுவாமி. கங்க்ராச்சுலேஷன் சூர்யா. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாம யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு Paytm gift வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.